வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அவர்களை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் கே நேரு, ஆர் ஆசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட இருக்கிறது. மார்ச் 9 திமுகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாக தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதனால் இன்றைய தினம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மாலை மக்கள் நீதி மையத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் திமுக மற்றும் காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் மார்ச் 1ஆம் தேதிக்குள் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மார்ச் 2ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சியுடனான அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 2 கட்சிகளும் தலா 6 இடங்களில் கடந்த முறை போட்டியிட்ட நிலையில் இந்த முறையும் அதே தொகுதிகளோ அல்லது அதைவிட ஒரு தொகுதி குறைவாகவோ கிடைக்கும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை 7 to 8 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் திமுக கடந்த முறை ஒதுக்கிய அதே தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தான் தற்பொழுது தயாராக இருக்கிறது.